الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا اشتد الحر فأبردوا بالصلاة فإن شدة الحر من فيح جهنم. متفق عليه. وعن رافع بن خديج رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أصبحوا بالصبح فإنه أعظم لأجوركم. رواه الخمسة. وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال من أدرك من الصبح ركعة قبل أن تطلع الشمس فقد أدرك الصبح ومن أدرك ركعة من العصر قبل أن تغرب الشمس فقد أدرك العصر. متفق عليه. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக வெப்பம் அதிகமாவது என்பது இது நரக மூச்சை விடுவதினால்தான். ஆக எப்பொழுது வெப்பம் அதிகமாகுமோ தொழுகையை நீங்கள் தாமதமாக தொழுகையை நீங்கள் வெப்பம் குறைந்த நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அன்புக்குரிய முஸ்லிம்களை நாம் தொடர்ச்சியாக தொழுகையுடைய நேரங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் பொதுவாக வெப்பம் அதிகமாவது வெயிலை பற்றியும் போது தொஹருடைய தொழுகை பற்றி என்று சொல்லப்படுகின்றது. லுஹருடைய தொழுகை என்பது நாம் முன்கூட்டியே பார்த்தோம், எல்லா தொழுகையும் இஷாவை தவிர எல்லா தொழுகையும் அதோடைய முதல் நேரத்தில் தொழுவது என்பது இது சிறந்ததாக இருக்கின்றது. ஆனால் வெப்பம் காலம் கோடை காலம் இருக்கும் பொழுது, மிகவும் வெப்பம் அதிகமாக சூடு அதிகமாக இருக்கும் பொழுது அந்த லுஹருடைய தொழுகையை கொஞ்சம் நம்ம தாமதப்படுத்தி கொண்டு சூடு கொஞ்சம் குறையிற அளவுக்கு அந்த நேரத்தில் நம்ம தொழுது கொள்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வெப்பம் அதிகமாவது காரணம் நரகத்துடைய அந்த உஷ்ணத்தினால்தான் ஏற்படுகின்றது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா நரகத்தை 2 முறை மூச்சை விடக்கூடிய அனுமதி அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். என்றால் நரகம் தன்னுடைய உஷ்டத்தை கொண்டு தன்னை உள்ளே முழுமையாக சிரமம் இருக்கக்கூடிய நிலைமையில், ஏன்னா அது ஒரு படைப்பினம். அது அல்லாஹு தஆலா வருடத்தில் 2 முறை மூச்சை, ஒரு முறை மூச்சை விடுவதற்கும் இன்னொரு முறை மூச்சை இழுப்பதற்கும் அனுமதி அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றார். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் பதிவாக இருக்கின்றது. இப்போ எப்பொழுது மூச்சை விடுகின்றதோ நரகம், நமக்கு வெப்பம் அதிகமாக நாம் உணர்கின்றோம். எப்பொழுது மூச்சை இழுக்கின்றதோ அந்த நேரத்தில் பனி அதிகமாக இருக்கின்றது, அதை நாம் உணர்கின்றோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இது மறைவான விஷயம். இது மறைவான விஷயம். நரகம் ஒரு படைப்பினம், இது மூச்சை விடுகின்றது, இழுக்கின்றது. அல்லாஹ் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றான். இது நாம் மறைவான விஷயம், இது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். எப்படி சூரியன் இது ஒரு படைப்பினம், ஒவ்வொரு நாளும் மறையும் பொழுது அல்லாஹ்விடம் அனுமதி கேட்கின்றது, யா அல்லாஹ் நான் எங்கு உதயமாகினோ அங்கே செல்லட்டுமா அல்லது இங்கிருந்து நான் உதயமாகட்டுமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா எங்கிருந்து நீ உதயமாகினாயோ அங்கே நீ சென்று உதயமாகு என்று அல்லாஹ் அதற்கு கட்டளையிடுகின்றார். ஆக முதல் விஷயம் அறிந்தோம், எப்பொழுது வெப்பம் அதிகமாக இருக்குமோ சூடு அதிகமாக இருக்குமோ அந்த நேரத்தில் லுஹருடைய தொழுகை கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதனுடைய நேரத்திற்குள் தொழுது கொள்வது சிறந்தது. அது இரண்டாவது விஷயம். இரண்டாவது ஹதீஸை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்பிஹு பிஸ்ஸுப்ஹி ஃபஇன்னஹு அஅதமு லிஉஜூரிக்கும். நீங்கள் தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையை அந்த சுபஹ் வந்த உடனே தொழுகுங்கள். சுபஹுடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம் வந்த உடனே நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள். அது சிறந்த முதல் நேரத்தில் தொழுவது என்பது சிறந்ததாக இருக்கின்றது.
அப்போ ஃபஜர் வரும் வரை நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஃபஜ்ர் என்பது அன்புக்குரியவர்களே நாம் பார்த்தோம், வானத்தில் மெல்லியதாக ஒரு வெள்ளை நிறம் நாம பார்ப்போம். ஃபஜருடைய நேரத்தில் மிக மெலிதான இருக்கக்கூடிய குறைவான இந்த ஒளியில் வெள்ளை நிறத்தை நாம் பார்க்கும் பொழுது அது ஃபஜருடைய நேரம். அந்த நேரம் வந்த உடனே தொழுது கொள்ளுங்கள். சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஃபஜருடைய நேரம் வந்துவிட்டதென்றால் நீங்கள் அதனுடைய முதல் நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள். உங்களுக்கு இதற்கு சிறந்த அஜர் கிடைக்கும். மூன்றாவது ஹதீஸில் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சுபஹ் ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகை சூரியன் உதயமாவதற்கு முன்னால் ஒரு ரக்காத்தை அவன் அடைந்து விட்டென்றால் அவன் ஃபஜ்ருடைய தொழுகையை அடைந்து விட்டான். அதே போல அஸருடைய தொழுகையை சூரியன் மறைவதற்கு முன்னால் ஒரு ரக்காத் அவன் அடைந்து விட்டான் என்றால் அவன் அஸருடைய தொழுகையை நேரத்துடன் தொழுதது அதனுடைய அஜர் அவன் அடைந்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இந்த ஹதீஸில் அன்புக்குரியவர்களே இரண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டது. ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரணத்தினால் தூங்கி விடுகின்றான், அல்ல அவனுடைய வேலையில் எவ்வளவு பிஸியாக இருக்கின்றான், அவன் அந்த நேரத்தை மறந்து விடுகின்றான். அப்படிப்பட்ட நிலைமையில் பார்க்கின்றான் ஃபஜ்ருடைய நேரத்திற்கு ஒரே ஒரு ரக்காத்து தான் தொழ முடியும், அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய நேரம் முடிந்துவிடும் என்று வரும் பொழுது அங்கு ஃபஜ்ருடைய தொழுகை என்ற ரக்காத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். உடனே அந்த ரக்காத்தை நாம் தொழுது கொண்டோம், ஒரு ரக்காத்தை நாம் தொழுது கொண்டாலும் அதற்கு பிறகு சூரியன் ஆனால் நாம் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதோம் என்ற அஜர் நமக்கு கிடைக்கும். அதே போல மகரிபுடைய அஸருடைய தொழுகையும் ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு தாமதமாகிவிட்டதென்றால் அங்கு சூரியன் மறைவதற்கு முன்னால் ஒரு ரக்காத், 4 ரக்காத்தில் ஒரு ரக்காத் நாம் தொழுவக்கூடிய அந்த அளவுக்கு நமக்கு அந்த நேரம் கிடைத்து விட்டதென்றால் அந்த அஸருடைய தொழுகையுடைய அஜர் நமக்கு நாம் முழுமையாக நேரத்துடன் தொழுத அஜர் நமக்கு கிடைத்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போ இந்த இரண்டு காலம் அன்புக்குரியவர்களே யாருக்கு மறந்து விட்டான், மறதியில் ஆகிவிட்டான் என்ற ஒரு காரணம், மார்க்கம் குறிப்பிட்ட ஒரு காரணம் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு இது அஜர் கிடைத்துவிடும். ஆனால் ஒரு மனிதன் வேணுமென்று தாமதப்படுத்தக்கூடியவன், எந்த ஒரு காரணமின்றி கடைசியில சொல்லக்கூடியவன், இப்படிப்பட்டவன் அவன் குற்றம் பிடிக்கப்படுவான். ஏனென்றால் நாம் ஹதீஸில் பார்த்தோம், அஸருடைய தொழுகை எப்பொழுது ஆரம்பிக்கின்றது? ஒருவருடைய நிழல், ஒரு மனிதனுடைய நிழல் அந்த மனிதனுடைய அளவுக்கு அதிகமாக ஆரம்பித்து விட்டதென்றால் அதிலிருந்து அஸருடைய தொழுகை ஆரம்பிக்கவும் நேரம் ஆரம்பிக்கும். எதுவரை? சூரியன் முழுமையாக மஞ்சள் நிறம் ஆகும் வரை. இது பொதுவான நேரம். இதற்கு பிறகு மஞ்சள் நிலத்திலிருந்து சூரியன் மறையும் வரை இந்த இடைப்பட்ட இந்த நிலை, இந்த நேரம் என்பது யாருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால விடுபட்டது என்றால் அவர்களுக்கு இங்கு சொல்லப்பட்டது. இல்லை என்றால் பொதுவாக நாம் ஒரே நேரத்தில் நானும் தொழுது கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தில் பயணத்திலிருந்து வருகின்றோம் அல்லது ஏதோ ஒரு பிஸியாக இருக்கிறோம், மறந்து விட்டோம் என்று இருக்கும் பொழுது அங்கு இந்த நேரத்தில் தொழுது கொண்டோம், ஒரு ரக்காத் நமக்கு கிடைத்து விட்டாலும் நாம் முழுமையான அந்த அஜரின் கூலியும் பெறுவோம். எடுத்துக்காட்டாக அஸருடைய தொழுகைக்கு மக்ரிப் வருவதற்கு அல்லது சூரியன் மறைவதற்கு 2 நிமிடம் இருக்கின்றது. 2 நிமிடத்தில் 4 ரக்காத்து தொழ முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரக்காத் அங்கு தொழக்கூடிய நேரம் நமக்கு கிடைத்து விட்டது. இன்னும் சூரியன் மறையவில்லை, 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கு. ஆனால் நாம் ஒரு ரக்காத்தை தொழுது விட்டோம். மற்ற 3 ரக்காத்து சூரியன் மறைந்த பிறகு நாம அதனுடைய கண்டினியூவாக தொழுகின்றோம் என்றால் நாம நேரத்துடன் தொழுத அந்த பொறுப்பை நாம் செய்தவர்களாகவும் அதனுடைய அஜர் நமக்கு கிடைத்தே ஆகும். இது எப்பொழுது? திரும்பவும் நான் கூறுகின்றேன், காரணம், மார்க்கம் கூறிய காரணம் சரியான காரணம் இருந்தால், தகுந்த காரணம் இருந்தால். ஆக இந்த ஹதீஸில் பார்த்தது நேரத்தை பற்றி நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் நாம இன்னும் இதை பற்றி குறிப்பாக தொழுகை உடைய நேரத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்க இருக்கின்றோம். எந்தெந்த நேரத்தில் நாம் தொழக்கூடாது, எந்தெந்த நேரத்தில் தடை செய்யப்பட்டது என்ற விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.